ஒரு பிளேட்டில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க. நம்ம குக்குட்லேருந்து வரக்கூடிய மெட்ராஸ் 65 மசாலா தான் நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். இது ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எலுமிச்சம்பழம் அதை பிழிஞ்சு ஸ்பீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழம் நல்லா பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி நம்ம தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பார்த்திங்கன்னா கையாலேயே நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த ஒரு ஃபார்முக்கு உங்களுக்கு நல்லா வரணுங்க. நல்லா தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பதத்துக்கு வந்துடும். இந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் சிக்கன் இருக்கு இல்லையா, நம்ம ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கோம். அது எல்லாத்தையுமே இதில் துண்டுகளை போட்டுட்டு நல்லா பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணணுங்க. எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லாவே மசாலா எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கு சூப்பராகவே சேர்ந்து வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா சிக்கனை பொரிக்கிற அளவுக்கான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நம்ம சிக்கனை ஊற வச்சு அதை ஒரு 1/2 hour to 1 hour மேரினேஷன் பண்ணதுக்கப்புறம் எடுத்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த டைமில் நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு துண்டுகளாக எடுத்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதுமானது. கலர் உங்களுக்கு கண்டிப்பாக மாறி வந்தால் தான் உங்களுக்கு சிக்கன்ஸ் எல்லாமே நல்லா உங்களுக்கு உள்ளே வெந்து இருக்கும். நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் அந்த கொதிக்கிற ஒரு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக மாறணும். அந்த ஸ்டேஜில் தான் உங்களுக்கு சிக்கன் எல்லாமே நல்லா ரெடியாகி வரும். இப்போ நல்லா உங்களுக்கு செவந்து வரட்டும். சிக்கன் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சூப்பராகவே இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஒவ்வொரு துண்டுகளாக எடுத்து நீங்கள் அழகாக ஒரு பிளேட்டுக்கு டிஷ்யூ போட்ட பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஆயில் எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரைன் ஆகிடும். வெறும் சிக்கன் மட்டும்தான் இருக்கும். இப்போ நல்லாவே கம்ப்ளீட்டாக பொரிச்சிக்கோங்க. சிக்கன் எல்லாத்தையும் பொரிச்சுக்கிட்டோம். பொரிச்சாச்சா இப்போ பார்த்திங்கன்னா அழகாக பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. கண்டிப்பாக 1/2 kgக்கு மேலேயே நம்ம இந்த மசாலாவை யூஸ் பண்ணி நம்ம சிக்கன் பொரிக்கலாம். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நம்ம இதில் சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு ரொம்பவே ஆண்டு வரக்கூடிய அளவில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ரெடிமேடாக இன்ஸ்டண்ட்டாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டில் என்ன மாதிரியான ஒரு ஸ்டைலில் இருக்குமோ அப்படியே இந்த சிக்கன் 65 உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன்.